கிறிஸ்துவுக்குள் பிரியமான சாலமன் தமிழ் கிறிஸ்தவ வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். இறக்கி வைப்பேன் என்று கலந்து தவிக்க வேண்டாம். என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அன்போடு அழைக்கின்றார். நிச்சயமாகவே அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான். வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். அதை நீக்கவும் வல்லவராக இருக்கின்றார். இயேசுவிடம் வாருங்கள், உள்ளம் உருகி அழைக்கின்றார். உங்கள் காயங்களுக்கு கட்டுப்போட்டு கருத்தாய் உங்களை விசாரித்து அன்போடு தழுவிக்கொள்ள ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா சந்தோஷத்தை எனக்கு தந்து உற்சாகமான என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதம் 51:12. பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் நீங்கள் வசதி படைத்தவராக இருந்திருக்கலாம். உங்களிடம் நிறைய பணம், ஆசீர்வாதம், நல்ல சம்பாதித்திருக்கலாம். ஆனால் இன்று எல்லாம் விழுந்து போன நிலையில் மிகவும் பாடுகளோடு கஷ்டங்களோடு வாழ்கின்றீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விழுந்து போனாலும் உன்னை நான் தூக்கி எழுப்புவேன். கடந்த காலத்தில் வாழ்ந்ததை போல திரும்பவும் உன்னை கட்டி எழுப்புவேன் என்று. தலைகுனிந்த இடத்தில் உங்கள் தலையை நிமிரச் செய்ய போகின்றார். அவர் இடத்தில் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக உயர்த்தப் போகின்றார். இழந்து போனதை பற்றி கவலைப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள். இழந்ததை விட நன்மையை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். உங்களை தலையை நிமிரச் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை தர உங்கள் தேவன் காத்திருக்கின்றார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவரை நேசித்து பாருங்கள், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆசீர்வாதம் மழையாய் நனைந்து செழிப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. சுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 47:5 வாசிக்கலாமா? தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் எழுந்தருளினார். ஆமென். அல்லேலூயா. எப்படி எழுந்தருளினாரா? ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும். இது அவருடைய வருகை நாட்கள்ல இருக்குள்ள இதெல்லாம் அந்த நாட்கள்ல பார்ப்போம் இல்லைங்களா? அதாவது உயிரோடு இருந்தாலும் பார்ப்போம், இந்த முன்னாகவே அவர் சந்நிதிக்கு போயிருந்தாலும் இதை நம்மளால காண முடியும். அவரோடு கூட கடந்து வரும்போது இதை பார்ப்போம் இல்லையா? அப்ப சமூகத்துல ஏன் ஜனங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, ஏன் சத்தமோ கர்த்தரை தொழுது கொள்றாங்கன்னா இதுதான் காரணம். அவரை பார்த்த உடனே அவர் நாம இல்லாம நாம் நம்ம இழந்து அவரை அணிந்து கொண்டவர்களை ஆர்ப்பரிக்கிறோம். இதுதான் அந்த ஆர்ப்பரிப்புக்கான அடையாளம். சரிங்களா? எக்கால சத்தத்தோடு உயர எழுந்தருளினார். சத்தத்தோடு தான் அவருடைய வருகை நாட்கள்ல சத்தம் இருக்கும். எக்கால சத்தம் கட்டாயம் இருக்கும். சரி, இது எதுக்காக நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது வசனம், தமக்கு பிரியமான யாக்கோவின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். ஆமென். இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? அது நடக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, அதாவது யாக்கோவின் சுதந்திரம். எது யாக்கோவின் சுதந்திரம்? இல்லையா? அது தம்முடைய தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்து யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. இது சொல்லப்பட்டது வந்து இஸ்ரவேலர்களுக்கு. இன்னைக்கு நமக்கும் அது உரித்தாகும் இல்லைங்களா? அப்ப அது சுதந்திரமா இதுவரை விடுதலை இல்லாம ஒரு அடிமைத்தனத்துல வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல சேர்க்கப்படும். அவருடைய வருகை நாட்கள்ல எல்லா யூதர்களும் ஒரே இடத்துல சேர்க்கப்படுவாங்க. எத்தனை முறை அந்த மாதிரி வேதத்துல சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு தியானித்து பாருங்களேன். ஒரு கிலோ கொடுக்குற எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜெப வீட்டை, தன்னுடைய அறை வீட்டை ஜெப வீடா மாற்றி அவங்க ஜெபித்த போது எல்லா யூதர்களும் அவங்க என்ன செஞ்சாங்க?
இணைந்தாங்க. ஒரே தேசத்துக்கிட்ட வரல, பட் ஆங்காங்க இருந்தவங்க ஒரு மனமா மாறினாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கடைசி நாட்கள்ல எல்லா யூதர்களும் ஒரே யாக்கோபின் சுதந்திரத்துக்கு நேராக அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆமென். அது மட்டும் இல்ல, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் செய்யறதுங்க. ஜனங்களை திருச்சபைக்கு நேராக வசப்படுத்துவார். ஆமென். யாக்கோபின் தேவன் அதை செய்வார் பாருங்களேன். நமக்கு வசப்படுத்தி நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அப்படின்னா என்னன்னா, காலில விழுவாங்கன்னு அர்த்தம் இல்ல, ஆண்டவர் சமூகத்துல மண்டிடுவாங்க, மனம் திரும்புவாங்கன்னு அர்த்தம். நமக்காக அவங்க மனம் திரும்புறது இல்ல, ஆண்டவரை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, மனம் திரும்புவாங்க. ஆமென். அவருடைய செய்கைகளை பார்த்து. இப்ப நீங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு வச்சீங்களா, உங்க செய்கைகளை பார்த்து பார்த்து ஒரு மனம் திரும்புதல் அது பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யோசித்து பாருங்களேன். அப்ப நம்முடைய செய்கை எப்படி இருக்கணும்? தேவன் அவர்களை பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தக்கூடியதா மாறணும் இல்லைங்களா? அப்படி ஒரு ஆட்டிடியூட் நம்ம இருந்து கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, இந்த வேதத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் இதெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாகும். ஆமென். எக்கால சத்தம் உண்டாகும். அதனால இன்றைக்கு தியானித்து இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல யானவை எங்க கூட பேசியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை அந்த வார்த்தை நீங்க இருங்க, நீங்க இருந்து பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. கேட்க போகிற பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கட்டும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல ஒரு காரியத்தை குறித்து அனுப்பி போது சங்கீதம் 47:9 வசனம் வாசிக்கலாமா? ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சங்கீதம் முடிகிறது. ஜனங்களின் பிரபுக்கள் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். எப்படி சேர்க்கப்படுகிறாங்க? ஆபிரகாமின் சந்ததிய. ஆபிரகாம் ஜனங்களாய் சேர்க்கப்படும். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அப்படித்தானே சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய சந்ததி ஒரு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி யோசித்து பாருங்களேன். நாம சேர்க்கப்படுகிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் அப்படியே சேர்க்கப்படுகிறார்கள். மொத்தமாக தேவனுடைய அந்த குழுவின் கீழாக நம்ம எல்லாரும் வந்துருவோம். அதுக்காக எப்படி சேர்க்கப்படுகிறது? கேடகங்கள் யாருடைய? மகா உன்னதமானவர். அவர் எப்படிப்பட்டவரா? மகா உன்னதமானவர். உன்னதமானவர் அப்படின்னு யாருன்னு சொன்னீங்க? ஒரு சாஃப்டான பர்சன் அப்படின்னு அர்த்தம். உன்னதமானவர்னா மகத்தானவர் அப்படின்னு அர்த்தம். மகா உன்னதமானவர் அப்படின்னா மகத்துவமானவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு அவர் ஏன் அப்படின்னா இப்படி அவர் வர்ணிக்கப்படுவதற்கு, இப்படி விளக்கப்படுவதற்கு காரணம் என்ன? மேல் வசனம் வாசிக்கலாம். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தன்னுடைய பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். காரணம் இதுதாங்க, அவர் அரசாளுகிற தெய்வம். ஆமீன். உங்க வாழ்க்கையில அவருடைய அரசாளுகை இருக்கட்டும். நீங்க உங்க வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்க ஆண்டு கொள்ளுங்கள். இந்தியாவை ஒருத்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவர் தான் இந்தியாவை ஆளுகிறார். எதெல்லாம் ஆளுகிறார்? எல்லாவற்றையும் நம்ம இந்தியாவுடைய நிதிநிலையை அவர் தான் ஆளுகிறார். விவசாயத்தை ஆளுகிறார். எல்லாம் இல்லைங்களா? சொல்ல போனா சொல்லிட்டே போன அத்தனை ஒன்று விடாம அத்தனை அவர் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார் இல்லையா? அவர் கையில நம்ம ஒரு போட்டு எடுத்து கொடுக்க ஒரு விஷயம் அவர் கையில எடுத்துக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆனா இங்கே அந்த இயேசு கிறிஸ்து ஜாதிகள் மேல ஆளுகை செய்வார் அப்படின்னா இன்னைக்கு உங்க மேலேயும் என் மேலேயும் அவர் தான் ஆளுகை செய்வார். அப்ப அவரிடத்துல உங்களை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். உங்க பிள்ளைகளை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். உங்க குடும்பத்தை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். உங்க ஊழியத்தை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். ஆமே. நீங்க என்னென்ன செய்யறீங்களோ உங்க பிசினஸ் எடுத்து ஒப்பு கொடுக்கணும். நீங்க வீடியோ எடுத்து ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்கு இல்லாம எடுத்து ஒப்பு கொடுக்கணும். உங்க பொருளாதார ரொம்ப சரிந்து இருக்கிற அதை எடுத்து ஒப்பு கொடுக்கணும். நீங்க எதிர கவலை ஒப்பு கொடுக்கணும். சரீரத்துல வியாதி அதை எடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆமீன். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அதிலே ஆளுகை செய்வார். ஆமீன். அவர் ஆளுகை செய்வார். இப்ப நம்ம ஆளுகை செய்துட்டு இருக்கிறதால நம்ம பிரதமர் மீறி நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது இல்லைங்களா? அப்படி மீறி செயல்படும் போது நம்ம குற்றவாளியாக மாறி போகிறோம் இல்லையா? அப்படித்தான் இந்த நாள் அவர் ஆளுகை செய்யும் பொழுது நம்மால மீறி எதுவும் செய்ய முடியாம கூட போயிடும். அதனால இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல நீங்க எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்கு கீழாக கொண்டு வர எத்தனை பாருங்கள், கொண்டு வர முயற்சி பண்ணுங்க, கொண்டு வந்துருங்க. தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவர் எங்க வீற்றிருக்கிறார்? அங்க உங்களுக்குள்ளதான் வீற்றிருக்கிறார். ஆனா இங்க வேதம் எழுதி வைத்திருக்கிறது அவர் பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஆமேன். அப்படி வீற்றிருக்கிறவருக்கு நீங்க நானே ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு வாசிக்கலாம். தேவன் பூமி அனைத்திற்கு ராஜா, கருத்துடனே அவரை
போற்றி பாடுங்கள். ஆமேன். அவர் எப்படிப்பட்டவரா? பூமி அனைத்திற்கும் ராஜா. ராஜா அவர் இல்லைங்களா? அதனாலதான் அவர் ஆளுகை செய்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் என்ன செய்யணுமா? கருத்துடனே போற்றி பாடணும். இல்ல, கருத்து இல்லாம பாடக்கூடாது, கண்ணா பின்னான்னு பாடக்கூடாது. என்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் பாடுறது பாட்டு கிடையாது. கருத்தாய் அவருடைய ஆளுமையை நினைச்சு கருத்தாய் அவரை போற்றி பாடணும். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல் வசனம் சொல்லுகிறது, தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். பாருங்களேன், பாட சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? அவரை போற்றி பாடுவது அவருக்கு பிரியமா இருக்கிறது. ஒரு ராஜா ஆதி நாட்கள ராஜா அரண்மனைக்குள்ள வராரு, என்ன செய்வாங்க? அவரை போற்றி புகழ்ந்து வரவேற்பாங்க. ராஜாதி ராஜா, மகாராஜா பிரபு வருகிறார் அப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்க? அவரை போற்றி வரவேற்பாங்க இல்லையா? இன்னைக்கு அப்படித்தான் அவங்களை பாட சொல்றாங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க போற்றி பாடி வரவேற்று கருத்துடனே பாடி அவரை துதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் அவர் ஆளுகை தன்மை ஏற்படும். உங்களை ஒப்பு கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையே ஆளுகிறவராக இறங்கி வருவார். அதுல குறைவொன்றும் இருக்காது. ஆமே, அப்படி ஒரு நிறைவு உங்களுக்கு காணப்படும். அதனால இந்த நாலு கருத்து உங்க கூட பேசியிருக்கிறேன். தொடர்ந்து தியானிக்கலாம். ஆண்டவருடைய நாம உங்களுக்கு மகிமையா இருப்பதாக ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டு கொள்ளுங்கப்பா. எங்களுடைய எல்லா காரியத்திலும் உங்க ஆளுகை இருப்பதாக நீங்க வந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீத 48 முதல் வசனம் வாசிக்கலாமா? இது கோராகின் புத்தருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு, அப்படிதான் சொல்லப்படுகிறது இல்லைங்களா? கர்த்தர் பெரியவரும் அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே இடைப்படுவாராக. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? பெரியவர். இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில அவரை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பெரியவரா பார்க்கிறீங்களா? கர்த்தரை பெரியவரா பார்க்கிறீங்களா? இல்ல உங்க பிரச்சனைய பெரியவரா பார்க்கிறீங்க? உலகத்துல அநேக ஜனங்கள் தன்னுடைய பிரச்சனையை தான் பெருசா பார்க்கிறாங்க. தனக்கு வந்திருக்கிறதான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், கண்ணீர், ஒவ்வொருத்தரும் இதை குறிச்சு எப்படி பேசுறாங்கன்னா பெருசா டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, பெருசா பேசுறாங்க. அதுதான் இந்த உலகத்திலே தன்னை ஆட்டி படைக்கிற ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. ஈவன் அது திருமணமானவங்க கணவனை பத்தியோ, மனைவியை பத்தியோ, குழந்தை பெற்றுக்கொண்டவங்க பிள்ளைகளை பற்றியோ, வளர்ந்த வாலிப பிள்ளைகளை குறித்தோ, தன்னுடைய குடும்பத்தை குறித்தோ, இல்லைன்னா ஊழியத்தை குறித்தோ, ஊழியத்துல இருக்கிறதான திருச்சபையின் விசுவாசிகளை குறித்தோ, யாரை பத்தியோ, வாட் எவர் இட் இஸ். ஆனா என்னன்னா, நம்ம கண்கள் பெரிதாய் பார்க்கிறது, பிரச்சனையை பெருசா பார்க்குது. ஆனா இந்த வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது தெரியுதுங்களா? பிரச்சனையை பெருசா பார்க்காதீங்க, உண்டாக்கின உங்களை படைத்த கர்த்தரை பெருசா பாருங்க. ஆமேன். நம்ம எது பெருசா பார்க்கிறோமோ அதை குறிச்சுதான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா தானே? ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு புதிய ஊருக்கு போறோம், அந்த புதிய பகுதியை குறித்து அதிகமா பேசுவோம். நாங்க அந்த இடத்துக்கு போனோம், இங்க அப்படி இருந்து. இன்னைக்கு எருசலேம் போறீங்க, என்ன செய்வீங்க? அமைதியா இருப்பீங்களா? என்ன செய்வீங்க? எருசலேம்ல பார்த்த எல்லாவற்றையும் குறித்து நீங்க பேசிட்டே இருப்பீங்க. காரணம் என்ன? உங்களால அதை அடக்கிக் கொள்ள முடியாது. நீங்க பார்த்த பெருசு அதுதான். அதனால அப்படி பேசுங்க. அப்படிதான் உங்க வாழ்க்கையில எதை பெரிதாய் பார்க்கிறீங்களோ அதை குறித்து அதிகமா பேசுவீங்க. நீங்க யோசித்து பாருங்களேன். அப்ப இன்னைக்கு இவங்க கண்கள் கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்புவதாக நீங்க ஆண்டவரை பெருசா பார்க்க கத்துக்குங்க. அவரை குறித்ததான பார்வையில பெரிய பார்வை உங்களுக்கு உண்டாகட்டும். இருதயத்துல, சிந்தையில பெரிய பார்வை உண்டாகட்டும். நான் ஜெபிக்கிறேன் அதுக்காக. சரிங்களா? அப்படி கர்த்தர் பெரியவர். அவர் தமது தேவனுடைய நகரத்திலும், வேதம் இப்படி சொல்லிச்சு, எடுத்தவனே சொன்னே, உங்களில் இருக்கிறவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். அப்படித்தானே சொல்லப்படுகிறது. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல அவன் செய்கிற சின்ன சின்ன காரியங்களை பார்த்து பெருசு நம்ம நினைச்சுக்கிறோம். அது இல்லவே இல்லை. வானாதி வானங்களை உண்டாக்கினவர், சர்வலோகாதிபதி, சர்வத்தையும் படைத்து ஆளுகிறவர், அவர் பெரியவர் இல்ல. அவருடைய நகரம் இருக்கு இல்லையா? தேவனுடைய நகரத்திலும். அது என்னங்க நகரம்? நம்ம இன்னைக்கு சொல்றோம் சென்னை மாநகரம், இல்ல நம்ம இந்திய பகுதியில சொல்றோம், எங்கெங்கெல்லாம் அப்படி சொல்லப்படுகிறது. அப்படி நம்ம சிட்டியை பார்த்து அப்படி சொல்றோம். ஆனா அவர் இருக்கிற சிட்டிக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்கல்ல, தேவனுடைய நகரமா. அல்லேலூயா. தி காட் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது, தி லார்ட் சிட்டி இல்ல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதுதான் பரிசுத்த பர்வதம் அல்ல, ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல அந்த பெரியவர் எங்க இருக்கிறார்னா தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும். ஆமா, அவர் எங்க இருக்கிறாரா? பரிசுத்த
பர்வதத்தில் இருக்கிறார். பர்வதம் அப்படின்னு மட்டும் முடிச்சிருக்கலாம். பர்வதம்னா மலைகள், மலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொல்றோம்னா பரிசுத்த பர்வதம் அப்படிங்கிறாரு. அது ஒரு ஸ்பெஷலா சொல்லப்படுகிறது இல்லைங்களே. என தேவன் எங்க உலாவ நினைப்பார்? பரிசுத்தமான இடத்துலதான் உலாவ நினைப்பார். எங்க வாசம் பண்ண விரும்புகிறார்? பரிசுத்த இடத்துல வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் இருக்கணும் அப்படிப்பட்ட இடத்தை தான் தேடி தேடி வர. ஒருவேளை பரிசுத்தம் இல்லை, என்கிட்ட பரிசுத்தமே இல்லை, அப்ப கர்த்தர் என்னோடு இருக்க மாட்டாரா, என் கூட இருக்க மாட்டாரா? உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியாது, அது நடக்கும். அந்த ப்ராசஸ் ஒரு இன்டீரியர் நடக்கிற விஷயம். அதை கட்டாயம் கர்த்தர் செஞ்சுட்டே இருப்பார். அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எப்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னா உணர்வு அடைய செய்வார். அந்த நேரத்துல அந்த உணர்வு உண்டாகும். ஆமென். அப்ப பரிசுத்த பர்வதத்திலும் என்ன செய்யப்படுவார்? மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். இந்த உலகத்திலே துதிக்கு பாத்திரர் அப்படின்னா அவர் மட்டும்தாங்க. இந்த உலகத்திலே மொத்த உலகத்திலே, ஏன் பரலோகம் சேர்த்து துதிக்கு பாத்திரர் ஒருவர் தான். அப்ப துதிக்கப்படத்தக்கவர் அவரை மட்டும்தான் நம்ம துதிக்கணும். இன்னைக்கு மனுஷனை துதித்து புகழ்ந்து பாடி எல்லாம் பாடல்கள் எல்லாம் வெளியே வருகிறது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை நம்ம துதித்து பாட பாட அவர் நம்ம வாழ்க்கையில மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார், மகிமையாய் இருப்பார். அதனால இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக அந்த பெரியவரை தொழுது கொள்ளுகிறோம், துதிக்கப்படத்தக்கவரை தொழுது கொள்ளுகிறோம். அவருடைய காரியத்துல பரிசுத்த காணப்பட வாஞ்சிக்கிறார். இதெல்லாம் தேவன் நம்மிடத்துல பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வம், இந்த நாள்ல எங்க கூட பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. அப்பா, எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, உமே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தருவீராங்க. எங்க பிரச்சனையை பார்த்து நாங்க சோர்ந்து போயிருக்கிறோம், எங்க பாடுகளை நினைச்சு சோர்ந்து போயிருக்கிறோம், எங்க சரீர பலவீனங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனா எல்லாவற்றுக்கும் பெரியவர் எங்க கூட இருக்கிறீங்க, விசுவாசம் எங்களுக்குள்ள உருவாவதாக. அதற்காக நன்றி. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. நாளிலும் 18ஆம் தேதி முதலாவது மாசம் 2026 ஞாயிற்றுக்கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துவதில், நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கால வேளையிலும் தியானத்தை எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 39ஆவது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், என் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இந்த இடத்திலே சொல்லுகிறான் எப்படி என்றால், பாருங்கள், தேசமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், யார் அதை வாங்கிக் கொள்வார் என்று அறியான் என்று சொல்லி அந்த இடத்திலே சங்கீதக்காரன் நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த சங்கீதம் 39 வாசிப்பதானால் அங்கே அவர் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் தான் எப்படியாக வாழ்ந்தேன் என்பதையும் இந்த நாட்களிலே சமூகத்தை நாட்களில் எப்படியாக நாடுவேன் என்றும் அவரிடத்திலே அவர் நம்பிக்கையோடு அவரிடத்திலே கவனம் எதிர்பார்ப்பேன் என்றும் இந்த நாட்களில் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், நான் 2வது வசனத்திலே, நான் மௌனமாகி இருந்தேன், நிலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் தூக்கம் அதிகரித்தது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. பாருங்கள், இந்த வார்த்தையை இந்த நாட்களை பார்ப்பவர்களே, என்னுடைய இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது செய்து, கர்த்தாவே, நான் இவ்வளவு நிறைவேற்றவன் என்று சொல்லி இப்படியாக செய்து கொண்டு வருவதை பார்க்கிறேன். வசனத்தில் அவர் பதிலே சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், இதுதான் என் நம்பிக்கை. எந்த காரியங்கள் நாட்களில் நடந்தாலும் கர்த்தர் ஒருவரே நம்பிக்கை ஒன்று நாட்களில் நாங்கள் வாழுவோமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய தேவைகளை இந்த நாட்களில் சந்திப்பார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராய் இந்த நாட்களில் இருக்கிறதை இந்த வார்த்தைகள் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரர்களே,
அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற வேளையிலேயே நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்னத்தை செய்தார் என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே தியானிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னதான் காரியங்கள் இருந்தாலும் கர்த்தரே எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் வாழுவோமா இருந்தால் நாங்கள் இந்த நாட்களில் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற காரியத்தை நாங்கள் வாசிக்கிறவர்கள் சொல்லுகிறது, அவரின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. அருமையான அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு நம்பிக்கையான காரியம், எவ்வளவு ஒரு தேவன்கள் வச்சிருக்கிறது பட்டான காரியம். அதனாலேதான் ஆண்டவர் இந்த நாட்களிலே தாவீதை குறித்து சொல்லுகிற வேளையிலே, தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவர், அவனை அபிஷேகம் பண்ணுவேன் சொல்லி நாட்களிலே சொல்லி முடிக்கிறது அங்கே காண்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அதனாலே இன்றைய நாட்களிலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுக்க வேண்டும். என்னவென்றால், இப்போதும் ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிறேன் சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அவர் அங்கே இந்த நாட்களிலே நம்மை நோக்கி பார்த்து இந்த நாட்களிலே அருமையான கட்டளை கொள்ளிருக்கிறேன் சந்திப்பார். ஏனென்றால் அவரையே நாங்கள் நம்பி இருக்கிற வேளையிலே அவரே நம்பிக்கை என்று சொல்லுவதில்லை. கற்பனை சகோதரன், இந்த சகோதரி என்னை நம்பி இருக்கிறபடினால் அவருடைய குடும்பத்துக்கு நான் அற்புதத்தை செய்வேன், குடும்பத்துடைய தேவைகளை இந்த நாட்களில் சந்திப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்த இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் செய்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் இந்த கால வேளையிலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு திருப்பத்தையும் அங்கே தேவன் மேலே வைக்கிற கற்றை இந்த நாட்களை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். விசுவாசியுங்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். எல்லா தேவைகளையும், எல்லா சுரப்பிப்புகளையும், எல்லா சாபங்கள், எல்லா பாவங்கள், எல்லா சோதனைகள், எல்லா காரியத்திலும் நின்று தேவன் இந்த நாட்களிலே உங்களை தப்பித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று என் இரட்சகரும் என் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக.